நம்ம கூட்டணி பார்த்து வீக் அப்படிங்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, நாங்க வீக்கல, நீங்க தான் வீக்கு. ஏன்னா கூட்டணியை நம்பி கட்சி நடத்துகிற கட்சி திமுக கட்சி, மக்களை நம்பி கட்சி நடத்துவது அண்ணா திமுக கட்சி. நீங்க 2011 இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மரியாதைக்குரிய கேப்டன் அவர்களோட கூட்டணி சேர்த்து போட்டியிட்டோம். அண்ணா திமுக ஆளுங்கட்சியா வந்தது. நம் கூட்டணியில் வெற்றி பெற்று கேப்டன் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரானார். ஆக எங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வெற்றி கூட்டணி என்பது நிச்சயிக்கப்பட்டது. எங்க கூட்டணி ராசியான கூட்டணி. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி என்று இருமாப்போட இருக்கிறீங்க. பரவாயில்ல, அப்படியே இருங்க. ஆக தேர்தல் வருகிற 19ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு 39, பாண்டிச்சேரி 1, 40 இடத்திலும் அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறும். அண்ணா திமுக வெற்றி பெறும். திரு ஸ்டாலின் கண்ட கனவு பகல் கனவா தான் இருக்கும், அது நனவாகாது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னைக்கு குறைச்சு மதிப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தலிலே இங்க மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்கின்ற தேர்தலாக நாடாளுமன்ற தேர்தல் அமையும். உங்களில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்.